ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையத்தில் கடந்த 50 வருடங்களாக கடை வைத்து தொழில் செய்து வியாபாரம் செய்து வருகிறோம். தருமபுரி நகராட்சி இப்பொழுது புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி அந்த பேருந்து நிலையம் தனியார் பேருந்து நிலையம் முழுக்க தமிழ்நாட்டிலே ஒரு தனியார் பேருந்து நிலையம் என்றால் அது தருமபுரியில் உள்ள பேருந்து நிலையம் மட்டுமே. இங்கே எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். 271வது வாக்குறுதியாக தருமபுரியில் உள்ள இந்த பேருந்து நிலையம் இதே பேருந்து நிலையத்தை சீரமைத்து ஹைடெக் பேருந்து நிலையமாக மாற்றி இங்கே உள்ள மக்கள் பயன்பாட்டிற்கு விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து தான் எலெக்ஷனை சந்தித்தார். பொதுமக்கள் ஆதரவும் தந்தார்கள், பாராளுமன்ற உறுப்பினரும் வந்தார்கள், அவர் ஆட்சியும் அமைத்தார். ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று? ஏன் இன்று தருமபுரிக்கு தனியார் பேருந்து நிலையம் வழங்கப்பட்டது? தனியார் ஒருவருக்காக வழங்கப்பட்ட பேருந்து நிலையம் தமிழ்நாட்டிலேயே தருமபுரி இது ஒன்றில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இடப்பற்றாக்குறை கிடையாது, பக்கத்தில் எங்ககிட்ட இடம் இருக்குது. எதுக்காக மாற்றினாங்க? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த ராத்திரி பஸ்ஸு கிடையாது. அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த 4 ரோடில் போய் பாருங்கள். நம்ம எல்லோரும் டவுனில் இருக்கிறோம். ஒரு பஸ் ரேட்டு வேறு ஏற்றிட்டாங்க. முன்னே வந்து 20 ரூபா வந்தது, இன்னும் 30 ரூபா ஆகிடுச்சு. அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறது மிகப்பெரிய அளவில் தருமபுரி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது ஆட்டோக்கு 10 ரூபா கொடுத்து 20 ரூபா. தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒன்றுமே வாழ்வாதாரமே இல்லையே. எங்கள் கடைக்கார சங்கத்தின் சார்பில் இங்கே எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். வாழ்வாதாரமே கிடையாது. பொதுமக்களுக்கு இங்கே சுத்தமாக வாழ்வாதாரம் கிடையாது. கூலி தொழிலாளி கூடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, வண்டி தொழிலாளி, இங்கே எதுவுமே கிடையாது. எல்லா கடைக்காரர்களுக்கும் பெரிய கடையில் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிற கடை வரைக்கும் உங்களுக்கு இது கிடையாது. முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் எந்தவித கருத்துரும் எங்களுக்கு அனுப்பல. நஷ்டம் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வருது வருஷம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து. அவங்க ஆனால் கொடுத்துருக்கிறது வெறும் 55 லட்சம் தான். இது எவ்வளோ பெரிய இழப்பு? எப்படி முனிசிபாலிட்டி நடத்த முடியும்? அந்த புதிய பேருந்து 55 லட்சம் தானா? இங்க கொடுத்தது 1.5 கோடி. இது வரைக்கும் இது வருமானம் இந்த பேருந்து நிலையத்தில். வெறும் நம்ம இது மட்டுமே பாத்ரூம் மட்டுமே 40 லட்சம் டெண்டர் போயிருக்கு. இதனால வந்து தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய தருமபுரி நகரத்துக்கு வளர்ச்சி குறையும். அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது.